அதில் இந்த மீன்களெல்லாம் நிறைய செத்து கிடக்குது. விழுந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விரலிப்பழம் உப்பும் வாங்கியிருக்கோம். கொச்சி கடல் இருந்தால் சும்மா செம்மையாக இருக்கும். உண்மையாக டேஸ்ட் அந்த மாதிரி. நம்ம கதை சுமதி சுமதி அபி கல்வாஞ்சுடி தானே அதை சாப்பிட்டு பாருங்க. ஒரு ரொட்டி 60 ரூபாயாம சம்பல்புரி. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொன்னால் மட்டக்களப்பில் பாலையடி வட்டை. அந்த பாலையடி வட்டையில் இன்றைக்கு சனிக்கிழமை லீவு நாள். அதால் நாங்கள் கொஞ்சம் வெளியில் போக கொண்டு வந்திருந்தோம் பாலையடி வட்டையில். அதில் எங்களோட டீம் வந்திருந்தது. அந்த அங்கே விளாங்காயிறாங்க. அப்போ இடையில் சின்ன ஒரு வாய்க்கால் இருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள் நம்மளோட டீம் விளாங்காஞ்சு கொண்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் இந்த பாதையில் போக்குள்ளே இருக்கிற விஷயங்களை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். அதே மாதிரி இந்த வாய்க்காலில் தண்ணி போகிறது. இப்போ தண்ணி இல்லை பாருங்கள். தண்ணி இல்லாதால் இந்த மீன்களெல்லாம் நிறைய செத்து கிடக்குது. தண்ணி வெள்ளாமை சீசன் முடிஞ்சு வட்டித்தாங்க. மீன்கள்லாம் நிறைய செத்து கிடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க விளாமில் நிறைய காய்கள் இருக்குது. இது நம்மட ஏரியா பக்கம் சொன்னால் இந்த காயெல்லாம் இருக்காது, எரிஞ்சு ஆஞ்சிடுவாங்க நம்மளோட பசங்க. பாருங்கள் நிறைய காய்கள் இருக்கு. அதே மாதிரி நாங்கள் 2 டீம் வந்திருந்தோம். சொல்லப்போனால் ஒரு 3 யூடியூப் டீம் வந்திருக்கோம். அங்கால இருந்து வீடியோ எடுத்து கொண்டிருக்காங்க. யாருன்னு சொன்னால் நம்மளோட டி கோட் சேனல். அதையும் காட்டுங்க அங்கால அவங்களே அங்காலையும் எடுக்காங்க. நாங்கள் தான் விளாமரத்தை பார்க்கோம். இப்போ இனித்தான் போகிறோம். இப்படி இந்த வீதியால் போக்குள்ளே இருக்கிற விஷயங்களை கூட காட்டுறோம். வரக்குள்ள நிறைய புளியம் மரங்கள் நிற்கி, அதில் நிறைய புளியம் காய்கள் பழங்கள்லாம் நிற்கி புளியம் பழம் வழியில் வச்சு விற்காங்க. பார்ப்போம். போக்குள்ளே பார்த்தவங்களுக்கு இருந்தால் அதையும் வீடியோவாக எடுத்து காட்டுறோம் நாங்கள். அப்போ இன்றைய வீடியோ அப்படின்னு சொன்னால் இப்படி லீவு தானேன்னாங்க வலிக்கிட்டது. போகிற வழியில் இருக்கிற விஷயங்களை உங்களுக்கு காட்டுறோம். நீங்கள் மறக்காமல் எங்களோட வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். சரி பார்ப்பேன். நம்ம பாலையடி வட்டையில் போக்குள்ளாங்கால 35 இருக்குதாம். அதில் குளிக்கலாமான்னு சொல்கிறாரு. நம்ம இப்படி போய் பார்ப்போம் என்னென்ன இடங்கள் இருக்குன்னு சொல்லி. விழுந்து காட்டுங்க பாருங்க. விளாங்க ஆஞ்சித்தான். வயல் வெட்டு முடிஞ்சு இல்லாட்டி இன்னும் பார்க்கறது சரி. நாங்கள் வேணா விளாங்காய் ஆஞ்சித்தோம். இந்த விளாங்காய் சும்மா சாப்பிட்றதோட உப்பு கொச்சிக்காய் தூள் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். பார்ப்போம். இந்த க்ரோஸ் பண்ணுற இடத்த பாருங்கள். சேஃப்டி இல்லாமல் தான் இருக்கு. கவனமாக போகணும். இதில் இந்த இடங்களை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நல்ல மரங்கள் நிற்கி, நிறைய மரங்கள், நல்ல காற்று, அதிகமான வெக்க அந்த வியர்வையெல்லாம் இருக்காது. நம்மளோட பக்கம் பார்த்தா இருக்கையில் அது புழுக்கமாக இருக்கும், வீட்டுக்குள்ளேயே புழுக்கமாக இருக்கும். இங்கே அந்த பிரச்சனை இல்லை. பாருங்கள் அந்த மரங்களையும் இந்த வீட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கி, இவ்வளோ மரங்கள் நிற்கன்னு சொல்லி அதில் போட்டு சாப்பிட வந்துருக்கோம். அந்த இடத்த பார்த்தோம்னா ஒரு நம்மட இடங்களில் இல்லாத ஒரு மரம் ஒன்று நிற்கிது. இப்போ என்னென்னு கேட்டால் நம்மளோட சார் சொன்னார் பிரளி பழம்னு சொல்லி. நிறைய சாப்பிட்டுப்பீங்க. இந்த அறிவு பாருங்கள். இதான ஒரு சின்ன பழம். இதான் பிரளி பழம். சாப்பிட்டு பார்ப்போம். அந்த மேலே அன்றைக்கி ஆயணும். காய்கள் இதில் இருக்கி. ஒரு காய் இருக்கு ஆயம். இந்த இருக்கு பழம் வேணா. இது காய். இந்த பக்கத்தில் பழம் வச்சிருக்காரு. பார்ப்போம். இதையும் எடுங்க. இது நல்லா இருக்கு. இது முதல் ஏரியாவில் சாப்பிட்ட மாதிரி. இதே சாப்பிடக்கூடாது. காய் சாப்பிடல. காய் புளி. இந்த மாதிரி தான் சாப்பிடணும் வழியில் வைக்கிறது. காய் புளி. பாருங்க இந்த விரலி பழத்தை நாங்கள் உப்பில் அப்படி சாப்பிட போகிறோம்.
இது பார்த்தீங்கன்னா நாங்கள் விரலி பழம் உப்பும் வாங்கியிருக்கோம் கொச்சி கடலும் இருந்தால் சும்மா செம்மையாக இருக்கும் உண்மையாக டேஸ்ட் அந்த மாதிரி நீங்களும் கிடைச்சா சாப்பிட்டு பாருங்கள். ஸோ மக்களே பாருங்க இங்கே வந்து இங்கே வந்து ரம்பை இருக்கு, அதோட வந்து வாழை மரங்கள்லாம் நிற்கி, அதோட இந்த மாமரம், அதுக்கப்புறம் வந்து தோடை, கொய்யா, அப்படி நிறைய மர வகைகள் இங்கே இருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க, கிட்ட வந்து காட்டுங்க அது இதெல்லாம் அவ்வளோ ரம்பை இருக்குண்ணே. உள்ள இறங்கலாமா போய் பார்ப்போம். புதையாதுவா காஞ்சிட்டு உள்ள பாம்பு இல்லாம இருந்தா சரி இந்த இடத்துல இல்லைண்டா. ஓகே நல்லா மணக்குதுண்ணே. ரம்ப தோட்டம் மக்களே இங்க பாருங்க. அப்படி உங்களுக்கு ரம்பை எதுவும் வேணுமெண்டா சொல்லுங்க, மரத்தோட பிடிங்கி கொண்டு வந்து தாரம். ஏன்னு சொன்னா இந்த வீட்டு ஆக்கள் வந்து எங்களுக்கு இந்த வீட்டு உரிமையாளர்கள் வந்து பெர்மிஷன் தந்தாங்க எடுத்துட்டு போக சொல்லி. ஸோ நாங்கள் தேவையானதெல்லாம் எடுத்துட்டு போவோம். உங்களுக்கு வேணுமெண்டா கமெண்ட்ஸ் சொல்லுங்க, எடுத்துக்கொண்டு தருவோம். ஸோ பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த இடம். நாங்கள் பாலையடி வட்டியிலிருந்து அப்படியே 35 போகிற வழியால் வந்திருந்தோம். அப்போ ஒரு பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று இருந்தது. நிழலும் அழகாக இருக்கி இந்த அவங்களும் வீடியோ எடுக்காங்க. இங்கே தேவா சார் எடுக்காரு, இங்கே வீடியோ எடுக்காங்க. பாருங்கள் இந்த வாய்க்காலோட சேர்ந்த மாதிரி இந்த ஆலமரம் நல்லா இருக்குது. பக்கத்தில் பிலாமரம் நிற்கி, அதில் பிலாப்பழம் நிற்கி பார்ப்போம் ஆயிலாமான்னு சொல்லி. இங்கால நிழல், இந்த வாய்க்கால், இங்கெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் ஆலமரம் நிற்கிது. ஆலமரம் அதோட சேர்த்து பிலாமரம் நிற்குது. இங்கே பாருங்க, இந்த பிலாக்காய கீழே கிடக்குது. இதுலேருந்து கீழே இதான் நம்மளோட பக்கத்துக்கும் இங்கால கிராம பகுதிக்கும் வித்தியாசம். கிராம பகுதியில் இது யாருக்கு தேவை என்ற மாதிரி இருக்கும். யாருக்கு தேவை, யார் வாங்குற அந்த மாதிரி. நம்மளோட பக்கம் எல்லாம் ஒரு பிலாப்பழமே 500 ரூபா 600 ரூபா வரும். இங்கெல்லாம் பாருங்க, இந்த மரத்தை பாருங்க, ஒரு இவ்வளோ பிலா காய்கள் கிடக்குது. 1000க்கு ஒரு தரம் இல்லை. இப்போ நாங்கள் ஆஞ்சாலும் கேட்க பார்க்க ஒரு தரம் இல்லைன்ற மாதிரி இருக்கு. இந்த வளவுக்குரிய வேலிகள் ஒன்றும் இல்லை. அப்படி இந்த வளவுலேருந்து வீடெல்லாம் ரொம்ப தூரம் இருக்கும். அங்காலையும் பிளாமரம் நிற்கி பாருங்க. இந்த காய் பந்தோட கீழே அவங்க அப்படி அங்கால போகிறாங்க. அதில் குரங்கு பாருங்க, குரங்கு வருது அந்த மரத்தில். அதே மாதிரி அங்கே இந்த இதுலேயும் பிலாமரம் நிற்கும். அதில் பெரிய பழமெல்லாம் நிற்கி மேலே. மேலே பெரிய காய் நிற்கி ஏறினா எல்லாம். சரி வாங்க போய் பார்ப்பேன். நம்மளும் பாருங்க, இங்காலையும் ஒரு பிலாமரம் நிற்கி, அதுலேயும் பிலா பழங்கள், பிலா காய் எல்லாம் இருக்குது. 35 36 நிக்கிறோம். ஸோ நம்ம இப்போ போயிட்டு அந்த இடத்துல நிற்கிறோம். ஸோ நம்ம என்ன செய்ய போறோம்டா, உள்ள போயிட்டு பிளேண்டியும் ரொட்டியும் சாப்பிட போறோம். ஸோ வாங்க என்ன போய் சாப்பிடுவோம். ஒரு ஐயா இருக்காரு, ஐயா தான் சொன்னவர் எங்களுக்கு வழியா, எங்களுக்கு விளக்கம் சொன்னவர். ஐயா நம்ம மக்கதை சுமதி अभी कलवांजुड़ी दाना है कलवांजुड़ी தெரியுமா? अम्मा प्लेन दी देना देखना खतराई रोटी பாருங்க அம்மா என்ன மரக்கறியும் வச்சிருக்காவு இல்லை மரக்கறி இங்கே எல்லாம் ரொட்டி சுடுறாவும் ரொட்டி சம்பல் தேனாவத கொல் சம்பல் கட்ட சம்பல் அந்த உரைக்கிறது கடுமையாக இது வந்துட்டு இதுக்கப்புறம் ரொட்டி விளையாட்டு காட்டப்புறம். ஸோ பாருங்க ரொட்டி அதோட வந்து கட்ட சம்பல் அப்படியே கட்ட சம்பல் அப்படியே கீழே தூக்கி பாருங்க, அப்படியே எடுத்து கீழே வைங்க. அதுவும் இங்கே பாருங்க, இது கட்ட சம்பல், அதோட வந்து ரொட்டி ரொட்டி இருக்கு. இப்போ என்ன செய்ய போறோம்டா, நம்ம அதை சாப்பிட போறோம். என்ன சாப்பிடுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம்.
சாப்பிட்டுட்டு கடைசியா வந்து ரிவ்யூவை சொல்லிட்டு வீடியோ முடிப்போம் என்ன சரி ஓகே சாப்பிடுங்க நீங்க முன்னுக்கு கட்டை சாம்பலையும் சாப்பிட போறோம். என்ன மாதிரி சுடுவது எப்படி இருக்கு நெருப்புடா நெருப்புடா நம்ம காட்டு முறை பாரு கொஞ்சமா தொடங்க. சம்பளம் எப்படி ரோட்டியோட வட்டி வடி அந்த மாதிரி சாப்பிடவே இல்லை வடி அக்கா ரொட்டி அக்கா கீதா 80 ரூபாயா 60 டேய் இந்த சம்பளம் சாப்பிட்டா சரி நாங்க ரொட்டியை சாப்பிட்டுட்டு பாருங்க ஒரு ரொட்டி 60 ரூபாயாம சம்பல் புரி சரி தான் ஐயா வாங்க ரொட்டி சாப்பிட்டு போங்களேன். ஓகே இறுதியாக நாங்கள் 35க்கு போகிற வழி அதில் இருக்கிற ஒரு கடையில் ரொட்டியும் கட்டச்சம்பலும் சாப்பிட்டு பிளேன் குடிச்சிருந்தோம். தொடர்ச்சியாக எங்களோட வீடியோக்குள்ளே பார்த்துக்கொள்ளுங்க. எங்களோட வீடியோக்குள்ளே தொடர்ச்சியாக பார்க்குறதுக்காக எங்களோட சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மேலும் மேலும் நிறைய வீடியோக்களை உங்களுக்காக நாங்கள் தருவோம். சரி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம்.